ரவுடி வெள்ளக்காளியை போலீசார் புழல் சிறைக்கு அழைத்து வந்தபோது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தப்பிச் சென்ற குற்றவாளிகளிடம் மேலும் 2 நாட்டு வெடிகுண்டுகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தப்பிச் சென்றவர்களை, இந்த குற்றவாளிகளை சுட்டு பிடிக்க உத்தரவு அப்படின்ற ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? தற்போது அவங்களை பிடிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது வெள்ளக்காளி கொலை செய்ய வந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சம்பவ இடத்திலே போலீசாரை கத்தியால் வெட்டி இருக்கிறாங்க. மேலும் நாட்டு வெடிகுண்டு வீசி இருக்கிறாங்க. அவர்கள் போலீசார் திருப்பி அதாவது போலீசார் அப்போதே இருந்து தப்பிதான் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தங்களது வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு மற்றொரு காரில் அவங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் அந்த வாகனத்தை சோதனை செய்த போது அதில் 3 வீச்சர்வார்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் அவர்கள் தப்பிச் சென்ற வாகனத்தில் வெடிகுண்டு போன்ற பொருட்களை எடுத்துச் சென்றதாக அங்கு இருந்தவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் சென்ற காரில் வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5 படையினர் 5 தனிப்படையினர் அந்த தப்பிச் சென்ற வாகனத்தை தேடிட்டு இருக்கிற நிலையில தான் தற்போது போலீசார் அவர்களை பிடிக்க முற்படும் பொழுது அவர்கள் மீது வெடிகுண்டு வீசவோ அல்லது ஆயுதத்தால் வெட்டவோ வாய்ப்பு இருப்பதால், அப்படி ஒரு சம்பவம் நடப்பட்டால் உடனடியாக அவர்களை சுட்டு பிடிப்பதற்கான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாக காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ரவுடி வெள்ளக்காளியை போலீசார் புழல் சிறைக்கு அழைத்து வந்தபோது வழியில் பெரம்பலூர் அருகே அவருடைய வாகனம், அந்த போலீஸ் வாகனம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது, அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைக்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தப்பிச் சென்றவர்களிடம் மேலும் 2 நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக தகவல் ஒன்றும் வெளியாகி இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ரவுடி மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வரும் போலீசார் அவர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைத்து தற்போது தேடும் பணியை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியவர்களின் கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சாலையின் அருகில் அவற்றை நிறுத்திவிட்டு மற்றொரு காரில் அவர்கள் தப்பி ஓடியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.